சோழர் காலத்தில் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதுதான் கம்பராமாயணம். அயோத்தியாவை ஆண்டு வந்த தசரதனுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர் அஸ்வமேத யாகம் நடத்திய பின் 4 மகன்கள் பிறந்தனர். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். ராமன் தர்மத்தின் வடிவமாய் அவதரித்தார். சிவதனுசுவை முறித்து சீதையை கரம் பிடித்தார் ராமன். 2 வரங்கள் வேண்டும். ஒரு வரம் ராமனுக்கு வனவாசம், மற்றொரு வரம் பரதனுக்கு பட்டம். 2 வரங்கள் வேண்டும். ஒரு வரமாம் பரதனுக்கு பட்டம். தந்தையே தர்மம் சொன்ன கைகேயி 2 வரங்கள் கேட்கிறாள். ஒன்று பரதனுக்கு பட்டம், அடுத்தது ராமனுக்கு 14 வருடம் வனவாசகம். தசரதனும் உயிர் துறக்கிறார். ராமரோடு சேர்ந்து சீதையும் தம்பி லக்ஷ்மணும் வனவாசம் செல்கின்றனர். வில்லை முறித்த ராமர் அரசனாக வேண்டியவர். தன் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு 14 வருடம் வனவாசம் செல்ல சம்மதிக்கிறார். வனத்தில் பல முனிவர்களை ராமன் காக்கிறார். அப்பொழுதுதான் ராவணனின் சகோதரி சூர்பனகையை ராமர் சந்திக்கிறார். சூர்பனகை ராமன் மேல் ஆசை கொள்கிறாள். ஆனால் ராமனோ அதை நிராகரித்து விடுகிறார். பிறகு சூர்பனகை லட்சுமணனிடம் முறையிடுகிறாள். ஆனால் லட்சுமணனும் அதற்கு மறுத்து விடுகிறார். இதனால் கோபம் கொண்ட சூர்பனகை சீதையை கொல்ல திட்டமிடுகிறாள். அதனால் கோபம் கொண்ட லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கை அறுத்து விடுகிறார். இதனால் ராவணன் கோபமடைகிறார். மாரீசன் ஒரு பொன்மானாக சீதையிடத்தில் வர சீதை ராமனிடம் பொன்மானை பிடிக்கச் சொல்கிறாள். அப்பொழுது ராவணன் சீதையை இலங்கைக்கு தூக்கி செல்கிறார். ராமன் சுக்ரீவனை சந்திக்கிறார். சுக்ரீவனின் தூதுவராக அனுமன் வருகிறார். வாலியை வதம் செய்துவிட்டு சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தாவின் பட்டாபிஷேகம் செய்கிறார் ராமன். தனக்கு உதவி செய்த ராமருக்காக சீதையை மீட்பதற்கு இலங்கைக்கு தன்னுடைய படைகளுடன் செல்கிறார் சுக்ரீவன். ஹனுமன் இலங்கைக்கு சென்று அசோகவனத்தில் உள்ள சீதையை சந்திக்கிறார். ராமன் உங்களை தேடி வருவார் என்று சொல்லிவிட்டு இலங்கையை எரிக்கிறார் ஹனுமான். பயங்கரமான யுத்தம் நடைபெறுகிறது. இறுதியில் ராவணனை அழிக்கிறார் ராமன். சீதா தேவிக்கு அக்னி பரீட்சை வைக்கிறார் ராமன். ராமருக்கு பட்டாபிஷேகம் கோலாகலமாக அயோத்தியில் நடைபெறுகிறது. ராமனிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறார் ஹனுமன். கம்பராமாயணம் ஒரு கதை அல்ல, தமிழின் உயிர்.